தீத்துக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதிகால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. போதும், எடுத்துட்டீங்களா? தீத்து எங்கே இருக்கு? நிறைய பேருக்கு தீத்து எங்கே இருக்குன்னு தெரியல. எபிரேயருக்கு முன்னாடி பிலமோன் இருக்கும், பிலமோனுக்கு முன்னாடி தீத்து இருப்பார். 295வது பக்கமா எனக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஹலோ, பேஜ் நம்பர் 295. இதில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, பொய் உரையாத தேவன். எப்போன்னா 7ஆம் தேதி கேட்டுச்சு இந்த சத்தம். த லாஸ்ட் 7th, இன்னைக்கு டேட்டு 11th. 7ஆம் தேதி காலையில் இந்த சத்தம் கேட்டுச்சு, பொய் உரையாத தெய்வம். உடனடியாக என்னுடைய குறிப்பேட்டில் குறித்து கொண்டேன். அதுக்கப்புறம் தாண்டுன்னு ஒரு செய்தி வந்தது, அதை தான் வெள்ளிக்கிழமை தாண்டிட்டேன். பொய்யுரையாத தேவனை நான் எங்கே பேசுவேன் என்று சொல்லி இருக்கும் சமயத்தில் தான் நேற்றைக்கு இதை பற்றி பேசலாமே என்று தியானிக்க ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் இப்போ வரையும் அந்த தியானம் எனக்கு முடியல, அது போயிட்டே இருக்கு. ஏன்னா கடவுளுடைய தன்மையை தியானிக்க நம்மால் முடியவே முடியாதுங்க. கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை நிச்சயமாக இருக்கவே முடியாது. கடவுளை என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்சது வரையும் எவ்வளோதான், கையளவு தான். ஆனால் அவர் கடல் அளவு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஆன்லைனில் இருக்கிற மக்களை. அதனால் மனித தன்மைகள், ஆபிரகாமின் தன்மை, மோசேயினுடைய தன்மைகள், யோசேப்பினுடைய தன்மைகள், இப்படி சில பரிசுத்தவான்கள் கதாபாத்திரனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிற மாதிரி கடவுளுடைய தன்மையும் வேதத்தில் எழுதியிருக்கு, இறைத்தன்மையும் எழுதியிருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் படிச்சுக்கிட்டா நல்லது வாழ்க்கை வாழ. இந்த செய்தியை நான் காலையில் 3:45 மணியிலிருந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன். நைட்டு ஒரு 10 மணி வரையும் ஆராய்ஞ்சேன். எனக்கு பத்தலை. ஏன்னா நிறைய ஆங்கிள் இருக்குது. அந்த பொய் உரையாத தேவனுக்கு நிறைய ஆங்கிள். ஆரம்ப கால மக்களுக்கு வேறு மாதிரியும், மிடில் இருக்கிற மக்களுக்கு வேறு மாதிரியும், பரிசுத்தவான்களுக்கு வேறு மாதிரியாகவும் அந்த ஒரே வார்த்தை இருக்குது. நான் எந்த விதத்தில் பேசுறதுன்றது தான் என்னுடைய பெரிய கேள்வி. ஆனாலும் எல்லா விதத்திலையும் பொய் உரையாத தேவன் பேசுவா. இந்த சத்தமே காணுமே. அதனால் இந்த செய்தியை முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பொய் பேசின மாதிரி ஞாபகத்துக்குள் வந்துடுச்சு. ஐயோயோ அப்படியா என்ன பார்த்து அது உடனடியாக 5:30 மணிக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா, ஒரு லாஸ்ட்டு வீக்கில் என் பைக்குக்கு சர்வீஸ் கொடுத்தேன். அதுக்கு ஒரு சில அமௌண்ட்டு வந்துச்சு. அந்த அமௌண்ட்டில் 95% கட்டிட்டேன். 5% 8 மணிக்கு கொடுக்குறேண்ணா. எப்போது? செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு சொல்கிறேன். எத்தனை மணிக்கு தரேன்ற? 8 மணிக்கு தரேண்ணா. விட்டுட்டேன். பொய்யுரையாத தேவனை பார்க்கும்போது தான், ஆஹா 8 மணி போய் எத்தனை 8 ஆச்சு. அந்த 5% அந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணி விட்டுட்டேன். நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் அது மற்றவர்களுக்கென்று எடுக்காமல் எனக்கு முதலாவது அது பேசட்டும். நம்முடைய தேவன் யாரா? இந்த வேதம் மற்றவர்களுக்கு அல்ல, எனக்கு. இந்த வேத வார்த்தைகள் எனக்கு பேசுகிறது. அதனால் பொய் உரையாத தேவன் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார். அவர் நம்மை நடத்துவார். எந்த இடத்திலேயும் 2 பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது 3 விஷயம். பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத. அவ்வளோதான். யாரையும் ஏமாற்றாதே, திருடாதே, பொய் சொல்லாது. அவ்வளோதான். இது 3ல் எது ஒன்று வந்தாலும் உன்னுடைய வருங்காலம் அழிஞ்சிடும். என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இதுதான்.
எது அவ்வளோதான், இதுதான் பேஸ். சரி, கவனிச்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி டாபிக் என்ன தான்? பொய் உரையாதவர் அப்படி போட்டுக்கலாமே. அது தேவன் எதுக்கு நமக்கு? அவரை கண்டுட்ட பிறகு அவர் ஹலோ ராகுல் இன்னும் சொன்ன பிறகு ராகுல் ஆம்பளை பையன்னு சொல்லணுமா? தேவையில்லையே. சாம்சன் சம்பத்துன்னு சொல்லிட்ட பிறகு பாஸ்டர்னு சொல்லணுமா? என்ன சத்தமே இல்லையே, அவசியமே இல்லையே நண்பர்களே. ஆக நண்பர்களே, இந்த பொய் உரையாத தேவனை நான் எல்லா ஆங்கிள்லையும் உங்களுக்கு காட்டுறேன். அவர் சொன்னால் சொன்னது தான், எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. பிசாசினிடத்தில் சொன்னார் 3:15 ஆதியாமத்தில், அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பெண்ணின் வித்தை பற்றி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக சாத்தான் இடத்தில் சொன்ன தெய்வம் அவன் ரொம்ப கொக்கரிச்சான். 1000 வருஷமாம் 2000 வருஷமாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாத, விஞ்ஞானிகளுக்கு தெரியாத, வேத அறிஞர்களுக்கு தெரியாத, தீர்க்கதரிசிகளுக்கு புரியாத தச்சனாக, ஒரு ஏழை குடிமகனாக இயேசு என்ற பெயரில் அவர் உதித்தார். யாருக்குமே தெரியாது. பிறந்துட்டார். அவரை ஆணி அடிக்கும் பொழுது ஒரு கொக்கரைப்பு. பொய் உரையாத தேவன். ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணத்தை மூடுவதற்காக ஆடையை வாங்கி கொண்ட மனிதன் மீண்டும் அவனுடைய நிர்வாணத்தை போக்க மீண்டும் இவர் நிர்வாணமாகி உனக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இந்த சத்தமே காணும். எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. பொய் உரையாத தேவன். உன் நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர் நிர்வாணமாகி உன் நிர்வாணத்தை மூடுவதற்கு ரட்சிப்பை ரத்தமாக கொடுத்திருக்கிறார். அம்மா சொல்லுவாங்க பத்தியா, ரத்த சிந்தி பெத்தடா. உனக்கும் எனக்கும் கிடைத்த மீட்பு ரத்தம், அன்பு. அதுதான் 14ஆம் தேதி காதலர்கள் தினமாம். இல்லை, அது உலகம் இச்சை தினம். நம்முடைய இறைவன் யார்? பொய் உரையாதவர். அவ்வளவுதான். அப்படி நிறுத்துங்க. 675வது பாடலில் ஒரு சரணம். வந்தாலும் இயேசுவே. 675. நான் இந்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 10:05 இதை முடிச்சிருவேன். ஏன்னா நான் 10:30 மணிக்கு அங்கே இருக்கணும். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமதில், சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசையும், கர்த்தனே கருணை கொண்டு தந்திடும் சர்வாயுதம், புத்தியாக யுத்தம் செய்திட தேவா, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமதில். சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்ல
நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியின் நன்மை இன்று கர்த்தனே நீர் காட்டி நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா நற்குணம் அவர்க்கு நல்கிடும். ஏராளமான குணம் இறைவனுக்கு உண்டு. அதில் ஒரு குணம் பொய், பேசவே மாட்டான். இது பற்றி பேழையாம் சொல்லும் பொழுது 23ஆம் அதிகாரம் என்னாகமும் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ மனிதனுடைய குணம் என்ன? மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு. அவன் வாயை திறந்தாலே எடுத்த உடனே எடுப்பில் என்னதான் எங்க பார்க்கலாம்னா, நீங்க அந்த குழந்தைங்க பிஸ்கட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டியா? இல்லவே இல்லை. வாயில் பிஸ்கட் வச்சுக்கிட்டு சொல்லு, என் வாய் பாருங்க, இவ்வளோ பிஸ்கட் இருக்கும். சாக்லேட் சாப்பிட்டியா? அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது? குழந்தையின் நெஞ்சில் மதி இனம் ஒட்டி இருக்கும். ஆகவே அந்த பிள்ளை என்ன பண்ணுமா? பிரம்பினால்தான் அந்த மதி இனத்தை போக்குமா. நூற்றி 16ஆம் சங்கீதம் 11வது வசனம் பாருங்கள். எந்த மனுஷனும் பொய்யன். போதுமா? அப்போ எல்லா மனுஷனும் யார் தானா? பொய்யன். ஆனால் நீங்க மனுஷன் அல்ல, நீங்கள் தேவ மனுஷர்கள் என்று நம்புகிறேன். அப்படிதானே? என்ன ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ இந்த 19வது வசனம் 23:19 சொல்லுது. என்ன சொல்றாரு பேலையா? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. பொய் சொல்வதற்கு இறைவன் மனிதன் அல்ல. அந்த இடத்தில் நான் நிற்கிறேன். என் வாயில் எவ்வளவு பொய் இருக்கு? கொஞ்சம் நிதானிப்போம். நீங்க யாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டாங்க. நீங்க உண்மையா நடந்தாலே அவன் கேட்பான், என்னங்க பொய்யே பேச மாட்டேன்றீங்க? அங்கதான் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை. போதும், இந்த நற்செய்தி போதுமே. வேற என்ன நற்செய்தி? என்ன தம்பி உனக்கு ஏமாத்தவே தெரியாதா? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க, நான் கிறிஸ்டியன். ஓஹோ, நீங்க தப்பாவே சைன் பண்ண மாட்டீங்களா? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க. லேட்டாக வர மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க. அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எந்த வசனமும் தேவையில்லை. உங்க வாழ்க்கை தான் வசனம். சத்தமே காணுமே. இறைவன் இயேசு கிறிஸ்து அவர் ஆதியிலே வாக்கு பண்ணினார், நித்திய ஜீவனை அளிப்பேன். உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேதத்தினுடைய பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். வேதத்தினுடைய பிரதானமான வாக்குத்தத்தம் அவ்வளவுதானே? அது தெரியும், சொல்லிடுவீங்க. எங்க இருக்கு? ரெஃபரன்ஸ் கொடுங்க. 1 யோவான் 2:25 கொஞ்சம் எடுத்து பாருங்க. படிக்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம், பிரதானமான வாக்குத்தத்தம். என்ன ஜீவனை அளிப்பேன்? ஆமா, என்னோடு கூட வாங்க. அதனால மகனே மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் ஏதாகிய ஒரு வசனம் சொல்லியிருப்பாரானால், ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு காட்டியிருப்பாரானால், அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லியிருப்பாரானால், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அந்த வார்த்தை ஒழியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? எவ்வளோ நம்பிக்கையாக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதனால் இறைவன் இயேசு கிறிஸ்து பேசும் கடவுள். அந்த பேச்சில் பொய் வராது.
பொய்யே இல்லை. நீங்க வைத்திருக்கிற வேத வசனத்தில் என்ன இல்லை? ஏன்யா உங்களுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு? 7ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு காத்தால 6:45 வரையும் உட்காந்துட்டு இருக்கிறேன் டேபிளில். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா வரலாறு பார்க்குறேன். ஆதி ஆமத்திலிருந்து வரலாறுகளையே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னது எங்கேயாவது மிஸ் ஆச்சான்னு பார்க்குறேன். ஒரு இன்ச்சு ஒரு நிமிஷம் கூட என்ன ஆகலை, டிலேவே ஆகலைங்க. அதுக்காக தான் முடிந்த ராஜாக்களின் வரலாறு அத்தனை தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் அப்படி பொய் உரையாதவர். அவர் சொல்லி ஏதாகிலும் மிஸ் ஆச்சா? அந்த 400 வருஷம் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஏன் 430 வருஷம் ஆச்சு? அதுக்கு ஒரு வசனம் தேடுறேன். ஏன்னா நாங்களாம் கம்யூனிஸ்ட்லேருந்து வந்ததுனால இப்படி குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்கும் அக்கறையா அந்த 30 வருஷத்துக்கு ஆண்டுகள் கணக்கு. நண்பர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்திகளாய் மாறுவீர்கள். நம் வாய்களினால் இறைவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாய்களில் பரிசுத்தம் அவசியம். அதில் ஒன்று பொய் பேசாமல் இருக்கிற அனுபவம். சரி, எப்படியோ மனிதன் யாராம்? அந்த 19 வசனம் கண்டினியூ பண்ணலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிறைவேற்றா. என்ன சொல்றாரு பாலாக்க? இங்க பாரு, தன் ஜனங்களை நான் கானானுக்கு கொண்டு போறேன் என்று சொன்னவர் வழி மறைத்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று கேட்கிறையே, அவர் என்ன பொய் சொல்றவர்? அவர் சொன்னதை செய்வா. புரிஞ்சவங்க மட்டும் அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை குறுக்கீடு வரட்டும் அத்தனையும் நான் தாண்டுவேன். செங்கடல் வந்தாலும் அவர் என்னோடு, மாறா வந்தாலும் என்னோடு, யோர்தான் வந்தாலும் என்னோடு. இருங்க, நான் தைரியம் பார்க்கிறேன். எரிகோ வந்தாலும் என்னோடு. நான் செங்கடலில் தரித்து நின்றவன் எரிகோவை சுற்றி பார்த்தும் சொல்லுவேன், அவர் பொய் உரையாதவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு அந்த சப்ஜெக்டை மாற்றி சொல்லி கொடுத்துருக்கிறேன். முடிஞ்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அந்த ஆசீர்வாதத்தை. இறைவனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதினா, அதில் பிரதானமான தகுதி நான் பொய் பேசாதவனா இருக்கணும். அப்படியானால் நான் என்னை புரிஞ்சிருக்கணும், எனக்கு கொடுத்த ரட்சிப்பை புரிந்திருக்கணும். ஓகே, அப்போது வழியில் சபிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய தீர்க்கதரிசி வந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். அதனால தான் மல்கியா 3:6 சொல்லும், அவர் மாறாதவர். அவர் என்ன? அவர் மாறாதவர். அவர் மனம் மாறவே மாட்டார். உனக்கு சொன்னது தான் செய்வேன் என்று சொன்னால் கண்டிப்பா செய்வார். உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை தருவார். உனக்கு இந்த சபையை தருவேன் என்று சொன்னால் சபையை தருவார். இந்த ஊழியத்தை கட்டுவேன் என்று சொன்னால் அந்த ஊழியத்தில் நிச்சயமா உன்னை நிலைநிறுத்தி கட்டுவது உண்மை. எபிரேயர் 13:8 அதுதான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் யார்தான்? அவரே மாறாதவர். மகனே, மகளே, என் ஏசியா, நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நானும் மாறாதவன்? ஹல்லேலூயா. சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ண வைக்குது? டைலாக் வேற சொல்லுவோம். இப்போ ஒரு முகத்தை தான் பார்க்கிறேன், இன்னொரு முகத்தை பார், இன்னும் டைலாக் வேற விடுவோம். ஆனா இயேசு ஆன்லைன்ல இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பகையும் வேண்டாம், சமரசமும் வேண்டாம். சொல்லுங்க பாப்போம்.
அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, அது வேண்டாம், இதை மட்டும் வச்சுக்கிங்க. நமக்கு பகையும் வேண்டாம், சமரசம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு விலகிடுவோம். என்ன சத்தமே இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ தெரியல, அதை நான் கட் பண்ணி சொல்கிறேன் அந்த டைலாக்ல. பகையும் வேண்டாம், சொல்லி பாருங்க, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் வரும். டேஷ் டேஷ். இந்த பாருப்பா, உனக்கு எனக்கும் பகையும் வேண்டாம், சமரசம் வேண்டாம். அப்போ அதுக்கு முன்னாடி எதுக்கு பகையை வளர்த்துக்குன்னு, எதுக்கு சமரசம் பேசிக்கிட்டு, அதுக்கு முன்னாடியே விலகிடுவோம், அவ்வளோதான். எதுக்கு அடிக்கடிக்கு மோதிக்கின்னு அதுக்கப்புறம் பகையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் சமரசம் பேசுறது? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு, அங்கே நிற்கிறவங்க நாம் இல்லைங்க, நாம் யார்? விலகி கொள்கிற கூட்டம். இந்த இடத்தில் நிற்கிற நம்ம இல்லை, சமரசம் பேசுகிற கூட்டம், பகையை வளர்த்துக்கிற கூட்டம் நம்ம இல்லை. அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு விலகிடு. அது ரெண்டாவது, பின்னாடி ரெண்டுக்கு நமக்கு அவசியமே வராது. எனக்கு பகையும் இல்லை, இது இடம் சரியில்லாத இடம், நான் கிளம்புறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னோட கர்த்தர் பேசுகிறார்? சத்தமே இல்லை. நான் இந்த செய்தி எடுக்கும்போது நான் கேட்டேன், நான் யாருக்கு தான் பேசுறது இந்த விஷயத்த? பேஸாகவும் இருக்குது, டீப்பாகவும் இருக்குது, யாருக்கு தான் பேசுவேன்? ஆனாலும் என்னை திறப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி என்னை நிற்க பண்ணுகிறார். அதனால் மகனே மகளே, அவ சொன்னது சொன்னதே. இப்போ என்னோட கூட அந்த 3வது வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீத்து 1:3 படிக்கலாம். பொய்யுரையாத தேவன், பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி. ஆதி காலம் முதல் என்ன ஜீவன, என்ன ஜீவன், என்ன ஜீவன்க? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை குறித்த நம்பிக்கையை பற்றி. அதனால இந்த நித்திய ஜீவனுக்குள்ள எத்தனை பேர் போவோம்னு நம்புறீங்க? ஒரு முறை தானியேல் கிட்ட தரிசனத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிகிட்டே இருக்கும்பொழுது யாக்கோப்பு கூட பேசிட்டு இருக்கும்போது, எப்போ பொழுது விடிஞ்சு போச்சு என்ன விடுன்ற மாதிரி தானியேலை கூட பேசிகிட்டே இருக்கும்பொழுது, சரி நீ போய் படுத்துக்க என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 13வது வசனம். நீயோ வென்றால், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இப்படியா சொல்லிடுவாரு, நீ போய் படுத்துக்க. இந்த பசங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ போய் படுத்துக்கப்பா, டைம் ஆகிடுச்சு, நான் வர லேட் ஆகிடும். இந்த படிக்கிற பசங்க சொல்லுவோம், மம்மி நீங்கள் போய் படுத்துங்க, நான் வர லேட் ஆகிடும். நீங்களாம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிங்க, ஆல் லைட்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்பொழுது தானியேல் சொல்கிறாரு பாருங்க, தானியேலுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. முடிவு வரும் மட்டும் போயிரு. முடிவு வரும் மட்டும் போயிரு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாரு, மரணத்தை பற்றி எவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஹலோ, அங்கே பாருங்க, மரணத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. முடிவு வரும் மட்டும் போயிரு, போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து, நீ இளைப்பாரி கொண்டிருந்து. கவனிச்சிங்களா? நான் இவ்வளோ நேரம் பேசினது ஆரம்ப கால மக்களுக்காக பேசினேன். இப்போ பேச போகிறது அப்படியே ஃப்ளைட்டை மேலே தூக்கி ஜெட்டு மாதிரி போகிறேன். இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஜெட்டை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஜெட்டில் அங்கே மேலே போனால் வெள்ளை கலர் கோடு தெரியுதுல்ல, அந்த கோடுக்கு அர்த்தம் செவ்வாய்க்கிழமை வாங்க சொல்லித்தரேன். அது புகையா அல்லது கோடா என்றது அப்புறம் பார்ப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இல்லை. ஓகே, பேசிட்டே இருக்கும்போது தானியேல் இடத்தில் இறைவன் சொல்லுகிற ஒரு விஷயம், நீயோ போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து, போயிரு,
இளைப்பாரி கொண்டிரு, நாட்களின் முடிவிலே நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். போயிரு, இளைப்பாரி கொண்டிரு. மூன்றாவது, உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். இங்க பாருங்களேன், மரணத்தை பற்றிதான ஒரு அழகு, மறுபடியும் உயிர்த்தெழுதலான ஒரு அழகு, மரணத்திற்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு அங்கே மூன்றத்தையும் பிரித்து வச்சிருக்காரு பாரு. நீயும் என்ன பண்ணு, போயிரு. எப்படி பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கு பாருங்களா. நீயும் போயிருமா, இளைப்பாரி கொண்டிரு. ஹலோ, தூக்கம் எதை காட்டும்? ஒவ்வொரு இரவும் நாம் மரிக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. செத்த பிறகு கொரட்டை விடுறியாடா, இப்படியாடா விடுவேன்னு கேட்டா, நான் எப்போ விட்டேன்? மனிதன் செத்து போகிறான், ஒவ்வொரு இரவும் சாகுறான். அப்போ சாகும்போது உடம்பு எப்படி இருக்கு? இளைப்பாறுது. தம்பி, மரணத்திற்கு பின் எல்லாருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க என்ற உணர்வே கிடையாது. எப்படி இருப்பாங்க? நீங்க எப்படி இங்க பார்க்குறீங்களோ கண்ணை மூடிக்கிட்டு, அவங்க அப்படியே இருப்பாங்க, எந்த உணர்வும் இருக்காது. எப்படி இருக்கிறாங்க அவங்க? அவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நேற்றுக்கு முந்தின 30வது நாளுக்கு தோத்திர கூட்டம் நடத்தினாங்களாம். எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை, பிரியம் இல்லை. நீங்கள் பார்த்துங்கன்னுட்டேன். அப்போ எப்படி இருப்பாங்க செத்தவங்க? ரெஸ்ட். அங்கே வியாதி இல்லை, பலகீனம் இல்லை, நோய் இல்லை, சஞ்சலம் இல்லை, துக்கம் இல்லை. அவன் வருவான், கடன் வாங்க வருவான், ஐயோ அந்த பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்காங்க? அதனால தான் சிலருக்கு இந்த டென்ஷன் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. இதுதான் பிரச்சனை. டாக்டர் கிட்ட போனோடனே உங்களுக்கு என்னத்தை எழுதிடுவாரு? ஸ்லீப்பிங் டோஸ், தூங்குங்க ஃபர்ஸ்ட் போய். என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன டென்ஷன்? அதனால தான் இலவசமாக இறைவன் ஒவ்வொரு இரவும் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணி உங்களை தூங்க விடுறாரு. மரணம், பாடி இளைப்பாறுது, நீங்கள் தூங்குறீங்க. உடம்பு கேட்டால் நான் தூங்கலை, இளைப்பாடுறேன். ஆனால் உங்களை கேட்டால் நான் என்ன பண்ணுறேன்? தூங்குறேன். இதுதாங்க செத்த பிறகு நடக்கும். ஒரு நாள் எழுந்திருப்போம். எதற்காக? நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள. அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்கு. என்னன்னா, அந்த 3வது இதை மட்டும் படிங்களா. நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். அப்போ உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பேன்னா எப்ப எழுந்திருப்ப? நல்லவங்களோடு எழுந்திருப்பியா, கெட்டவங்களோடு எழுந்திருப்பியான்ற இல்லை. பொய்யுரையாத தேவன் தமது மக்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். தம்பி, சகோதரா, சகோதரிய, இங்க பாருங்களேன். நான் சொல்லலை சினிமா பார்க்கக்கூடாதுன்னு, நான் சொல்லலை போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, நான் சொல்லலை காதலிக்க கூடாதுன்னு, நான் சொல்லலை திருடக்கூடாதுன்னு, நான் சொல்லலை. ஆனால் நித்திய ஜீவன் சொல்லுது, இப்படி இருந்தால்தான் உன்னுடைய சுதந்திரம் நன்மையாக இருக்கும். நான் சொல்லலை. ஒரு மதத்துக்குள்ள வந்துட்டு நீங்க கட்டுப்பாடா இருப்பீங்கன்னா ஒரு நாள் அந்த மதம் உன்னை கிழிச்சு வெளியே விடும். அன்னைக்கு எல்லாம் தப்பாயிடும். இயேசு கிறிஸ்து மத போர்வையில் இல்லை, மனித போர்வையில் இருக்கிறார். உயிர் சம்பந்தமானவர் இறைவன் இயேசு. உலக பார்வையில் அது மதமா தெரியுது. அவரை எங்கேயும் எப்பொழுதும் அவரை வச்சு பார்க்கவே, கிறிஸ்துவ மதத்தில் வச்சு பார்க்க முடியாது, எந்த இடத்துல அவர் வச்சு பார்க்க முடியாது. ஃபோட்டோவிலையோ பேப்பர்லேயோ தங்கத்திலேயோ சிலையிலையோ அவர் வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் யாருக்கும் அகப்படாதவர். ஆனால் உனக்கும் எனக்கும் அவர் அகப்பட்டுட்டார். இப்போ அவர் சொல்றாரு, பொய் உரையாதவர் நித்திய ஜீவனை அளிப்பார். தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்காக ரத்தம் சிந்தினவர் சொல்லுகிறார். ஆகவே மகனே, மகளே, உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். அவங்களுடைய சாவு எப்படி இருக்குன்னா,
பெரியவங்களோட போய் சேர்ந்துக்குங்க. என்ன இருக்கும்? 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:15. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். இப்போ பெரியவங்களுக்கு வாக்குத்தத்தம் எப்படி வருது பாருங்களேன். சாவு பத்தி யாரோடு போய் சேருவேன்? பிதாக்களோடு போய் சேருவேன். அவருக்கு முன்னாடி எந்த பிதா இருந்தாரு பாருங்களேன். அங்கேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. அங்க நம்ம யாருமே ட்விஸ்ட்டை பார்க்க மாட்டோம். ட்விஸ்ட் இருக்கு. நீ பிதாக்களோடு போய் சேருவேன்னு இதுக்கு முன்னாடி எந்த பிதா இருக்கிறாரு பார்த்தாரு அவரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. சரி, நான் அதை விளக்கம் கொடுக்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அங்கெல்லாம் வாங்க, அங்கே அதை பற்றி பேசுவோம் விவரமாக. ஆனால் இப்போ விவரமாக பேச நேரம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா ஷோ ஆகிப்போச்சு சண்டே சர்வீஸ். இல்லை மக்களே, இது கற்றுக்கொள்கிற இடம். கற்றுக்குங்க. நீங்கள் யாரும் டிஸ்கஸே பண்ண மாட்டேன்றீங்க. பாஸ்டர், இந்த இடம் எனக்கு புரியலை, இது கொஞ்சம் மறுபடியும் விளக்கம் கொடுங்கன்னு கேட்பீங்கன்னா யூடியூப்பை பாருங்கன்னு இப்போ சொல்லிவிடுவேன். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணி யூடியூப்பை பாருங்கள். நண்பர்களே, தானியேலுக்கு மொத்தமாக சொல்கிறாரு, உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களுக்கு சொன்னது நீ யாரோடு போய் சேருவ? 35:19 பாருங்க. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறை. தங்கச்சி, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெரிய நம்பிக்கை இங்க பாருங்க. நம் வாழுற வாழ்க்கைக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு ஜீவன் உண்டு, எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு உயிர் உண்டு. அதுக்காகத்தான் நான் டம் அடிக்கிறதை விட்டுட்டேன், அதுக்காக தான் பொய் பேசுறதை விட்டுட்டேன், அதுக்காக தான் திருடுறதை விட்டுட்டேன், அதுக்காக தான் காப்பி அடிக்கிறதை விட்டுட்டேன். எனக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அப்போ புதிய ஏற்பாட்டு முன்னோர்கள் என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் யாரோடு கூட போய் சேர்ந்தாங்களா? பிதாக்களோடு. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. எபேசியர் 5:14, 1 தெசலோனிக்கேயர் 4:13 பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இப்போ புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தூக்கம்னு சொல்லுது. சாவு என்னவா இருக்கு? தூக்கம், நித்திரை. 1 தெசலோனிக்கேயர் 4:13. வேகமா வாசிக்கணும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் என்ன சொல்லுது பாருங்க. சாவை பத்தி, செத்தவங்களை பத்தி, நித்திரை. ஆனா பழைய ஏற்பாட்டில் பிதாக்களோடு போய் சேர்ந்துக்கன்னு சொல்லுச்சு. இங்க என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டில் நித்திரை, தனித்தனியா தூங்குறோம். அங்கே கூட்டமா இருந்தாங்க, இங்க என்ன ஆகி போச்சுங்க? தனித்தனியாக. சரி, இதை பற்றி இயேசு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் யோவான் 28வது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் என்றால் பிரேத குழியில் இருக்கிற அனைவரும், இங்க பாருங்க, ரொம்ப கவனமா படிச்சுக்கங்க. பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தம் கேட்கும் நாட்கள் அல்லது காலம் ஒரு நாள் வரும். நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் படுங்க, ஒவ்வொரு நாளும் ரோட்டில் கடந்து போங்க. ஒரு காலம் வரும், சப்போஸ் நான் நித்திரை அடைந்தாலும் நான் எழுந்திருப்பேன். 29 என்ன சொல்லுது சொல்லுங்களேன். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். சபையில் வந்திருக்கிற மக்களே, சபையில் இருக்கிற தெய்வ ஜனமே, உனக்கு எனக்கும் என்ன நம்பிக்கை? என் மரணத்திற்கு பிறகு என்ன உண்டு? அதில் நம்ம ஜீவனை அடைவோம். மரணத்திற்கு பிறகல்ல, உயிர்த்தெழுந்து ஜீவனை அடைவேன்.
நித்திய ஜீவனை அடைவேன். செத்த பிறகு எதை பார்க்க போறேன்னா எதுவுமே இல்லைங்க. ஞாபகம் இருக்கட்டும், அதை மட்டும் உங்களுக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். செத்த பிறகு நீங்கள் எதையும் அனுபவிக்க போகிறதில்ல. செத்து உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் நித்திய ஜீவனை அனுபவிப்பீர்கள். மறுபடியும் என்ன ஜீவன் வருது? அழிவில்லாத வாழ்வு. அதுக்கு பேர் சாவே இல்லாத வாழ்வு. இன்னொரு முறை சாவு கிடையாது. அதுதான் வாக்குத்தத்தம். சொன்னது யாரு? சொன்னது யாரு? பொய்யுரையாதவர். நம்பிக்கை இருக்கா? அப்போ இயேசு கிறிஸ்து இங்க சொல்ற விஷயம் என்ன? நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்க. ஜீவனை அடையணும்னா நன்மை செய், நல்லதே செய்ய, நல்லதை பேசு, நல்லபடி நட, போதும். உனக்கு வருங்காலம் என்ன காலம்தான்? பிரதர் நான் எப்படி இருப்பேன் பிரதர், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். நீ யாருக்கிட்ட தீர்க்கதரிசனம் கேட்க வேண்டாம், குறியம் கேட்க வேண்டாம். நீ போயிட்டு கையை காட்டி உங்கள் பேர் ராசி எப்படி பண்ணோம்? நன்மை செய், உனக்கு தீமை செய்பவன் யார்? யார்? நன்மையிலேயே பெரிய நன்மை என்ன தெரியுமா? இறைவன் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் அவரை போலவே பின்பற்றுவது தான். அதுக்கு கிருபை கேளுங்க. கிருபை மட்டும் கேளுங்க. நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடைவார்கள். அப்புறம் அடுத்த வார்த்தை, தீமை செய்தவர்கள். தீமை செய்கிறவர்கள், அதாவது சத்தம் பேசி 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 சொல்லி கொடுத்தும் புரியலன்னா அவங்களாம் யாரு? கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? இங்கிலீஷ். And shall come forth they that have done good unto the restrictions of life, and they have done evil unto the restrictions of damnation. பாருமா, நான் அப்படி தான் இருப்பேன் என்ன சொன்னால் கிறிஸ்துவம் உனக்கு செட் ஆகாது. நான் அப்படி தான் என்னால் எது செட் ஆகாது? கிறிஸ்தவம் செட் ஆகாது. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஒரு டர்ன் பண்ணிக்க, ஒரு டியூன் பண்ணிக்க பிரதர். கிறிஸ்தவம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். உன்னுடைய செயல்முறைகள் மாற்றிக்க முடியல, உன்னுடைய குணம் மாற்றிக்க முடியல, உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்க முடியலன்னா இயேசு கிறிஸ்துவின் தெய்வம் அல்ல. ஓப்பனாக சொல்கிறேன், வேறு மாதிரி சொல்ல எனக்கு தெரியலை, பாலிஷாக பேச எனக்கு தெரியலை, ஓப்பனாகவே சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசட்டும். கிருபையை கேளுங்க. எனக்கு மாற்றிக்க முடியல, என் பையன் செத்துட்டான், அவன் மேலேயே எனக்கு பாரமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்? வேதம் என்ன சொல்லுதுன்னா, உயிரோடுவே செத்து கிடக்கிறான் போதையில், அவனுக்காக அழு, உன் பிள்ளை இளைப்பாரி கொண்டிருக்கிறான். நீ அழுதாலோ நீ கவலைப்பட்டாலோ திரும்ப அவனை வர வைக்கவே காலம் வரும். அவன் வருவான். எதுக்கு வருவான்? அவன் செய்த நன்மையை அனுபவிக்க வருவான். அதை விட்டு எழுந்துருன்னு சொன்னால் கேள்விப்படுறேன், சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்களாம் செத்தவனுக்கு, கேள்விப்படுறேன். தூக்கமே வர மாட்டேனுது அவனை நினச்சி. நீ செத்துறாதபடி வாழ்ந்துரு, ஏன்னா நீ செத்துட்டியன்னா நரகத்துக்கு போயிடுவேன். பொய்யுரையாதவருடைய வார்த்தையை பேசுகிறேன். நான் கூட்டியோ குறைச்சியோ எதையும் உயர்த்தியோ நான் பேசலை. பொய்யுரையாதவர் உன் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சித்தமாக இருந்தால் நிச்சயம் அவர் கொடுத்துருவாருங்க. காலம் முடிந்தது. சிலர் வம்பாடி கூத்தாடி உயிரை வாங்குவாங்க. ஆனால் போதுண்டா சாமி எடுத்துக்கப்பான்னுவாங்க. வம்பாடி கூத்தாடி கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரே மாதம் வாழ முடியல. வாழ்க்கை அது நித்திய ஜீவனுடையது. என்ன சத்தமே காணுமே? வாழ்க்கை என்ன ஜீவனுடையது?
வாழ்ந்து பார், தெரியும். வாழாதவங்க எல்லாம் பேச முடியாது. வாழ்க்கை என்னது? என்ன ஜீவன்? நித்திய ஜீவன்யா. சந்ததி சந்ததியா போயிட்டு இருக்கோம். நீ வாழ்ந்த வாழ்க்கை அபிரகாமின் பிள்ளை ஈசாக், ஈசாக்கின் பிள்ளை யாக்கோப்பு. வாழ்ந்து பார், அப்பதான் தெரியும் ஆசீர்வாதம். வாழாமலேயே நல்லா எப்படி வாழ்வ நீ? யார் உனக்கு சொன்னது? இந்த துருபதேசங்களை கேட்காதீங்க. இவங்களை கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங்க கேட்காத. வாழாதவங்க பேச்சு கேட்காத. பிரசங்கம் பண்றவங்க வாழறாங்களான்னு பாருங்க. அவங்க உபதேசத்தை கேளுங்க, நல்லா இருக்கும். பொய்யுரையாதவ வாக்கு பண்ணுகிறார். தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அதனால இங்க பாருங்க, செத்த பிறகு நீங்க எதுவும் அனுபவிக்க மாட்டீங்க, உயிர்த்தெழுந்து அனுபவிப்பீங்க. அதனால கண்டிப்பா எனக்கு என்ன உண்டு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு தம்பி, எனக்கு ஜீவன் உண்டு. அதனால தான் நான் கொஞ்சம் கட்டுப்பாடாய் வாழ கிருபை கேட்கிறேன், சகிக்க கிருபை கேட்கிறேன். சகிக்க தான் முடியல, ஆனால் சகிக்க கிருபை கேட்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சிருக்காரு. குழந்தை தனம், வாலிப தனம், புருஷ தனம், அதுக்கப்புறம் முதிர்வு. இது எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும், இல்லைன்னா முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்கு. குழந்தை தனத்துக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, வாலிப தனத்துக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, புருஷ தனத்துக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, முதிர்ச்சிக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. 2 மேஜர். நம்புவே நேசுவை, நம்புவே இயேசுவை. யோசிச்சு பாருங்க, குழந்தையா இருக்கும்போது உனக்கு நடந்த விபத்தில் செத்து போயிருப்பேன். வாலிபத்தில் எனக்கெல்லாம் எத்தனையோ ஆக்சிடென்ட், செத்து போயிருப்பேன். ஆக்சிடென்ட்னா என்னை மீறி வந்ததில்லை, நான் என்னாலே வந்தது, செத்து போயிருப்பேன். எத்தனையோ சூசைட். புருஷத்தன்மையில் வாழ்க்கையே வேணாடான்னு ஓடின காலம். வஸ்து பாருங்களா, கர்த்தர் காத்தார், இன்னும் காப்பார், காத்து வருவார். செத்த பிறகு எதை பார்க்க போறோன்ற டைலாக் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு உதவாது. கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் உயிர்த்தெழுவேன், நான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வேன். உயிர்த்தெழுதல 2 இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். நன்மை செய்கிறவன் வாழ்வான், தீமை செய்கிறவன் சாவான். எப்போ? அப்பா அப்பா யாரு? இந்த காலையில் 6:30 மணிக்கு ரோடெல்லாம் சுதந்திரிச்சுட்டு போனாரு, அவரும் உயிர்த்தெழுவார். அதெல்லாம் என்ன சொல்லுது? மரணம் இல்லாத பாவம். அதெல்லாம் சும்மா விடுங்க, தவறு. அதெல்லாம் ஒரு மனைவிக்கு 2 மனைவி, ஒரு புருஷனுக்கு 2 புருஷன், இதெல்லாம் பெரிய பாவம். படைத்த இறைவனுக்கே மாலை போடுறவர் இயேசுவுக்கே மாலை போடுறான், மெழுகுவர்த்தி ஏத்துறான். இதெல்லாம் மன்னிக்க முடியாத பாவங்கள். இவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ரொம்ப அந்த ஆக்சிஜன் எல்லாம் மறுபடியும் சுவாசிப்பாங்க, மறுபடியும் அவங்களுக்கு பாடி வந்திருக்கும், மறுபடியும் ஆஹா தப்பிச்சிட்டா சாமின்னா அடுத்து எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு போய் நிற்பாங்க. உயிர்த்தெழுந்து வந்து தீமையிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன்னு அங்கே போய் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன், செகண்ட் லைஃப்பில் வாழ முடியாது. அவ்வளோதான் நண்பா, இது ஒரு சான்ஸ். இன்றைக்கு மனம் திரும்பிக்கும், இன்று நல்ல நாள். நாளைக்கோ அல்லது இரவோ எப்போ வேணாலும் சாவு வரும் தம்பி, ஏமாந்துடாத. அதனால் இப்போவே கையெழுத்து கும்பிட்டு அப்பா அம்மா கிட்ட மனம் திரும்புவதற்கு ஏதுவான சுவிசேஷத்தை சொல்லிடுங்க, நற்செய்தியை சொல்லிடுங்க, நண்பர்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது நித்திய ஜீவனுடையது. அப்போ முற்பிதாக்களுக்கு போப்பா பெரியவங்கள அப்படி சேர்ந்துக்கிட்டாங்க,
புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் என்ன சொல்கிறாரு? ஜீவனை பெற்றது. தானியேலுடைய பீரியடில் என்ன பார்க்குறோம் நம்ம? இப்படி வரிசை கிரமமாக இருக்குதுங்க. அப்போ இந்த வரிசை கிரமமாக இருக்கும்போது இஸ்ரவேலுடைய உயிர்த்தெழுதல் வேற, சபையினுடைய உயிர்த்தெழுதல் வேற. ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா 66 புத்தகத்தை படிக்கும்போது ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இஸ்ரேலினுடைய உயிர்த்தெழுதல் வேற. அது எப்போ நடக்கும்னா, அந்த கிறிஸ்து காலம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகைக்கு அவர் திரும்ப வரும் பொழுது அப்பொழுது இஸ்ரேலர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் நாமோ அதற்கு முன்னாடியே உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரேலினுடைய உயிர்த்தெழுதல் வேற, சபையினுடைய உயிர்த்தெழுதல் வேற. அவர்களோடு நாம் போய் மிங்கலாகவே முடியாது. ஸ்தோத்திரம். அதனால தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரி, நீங்கள் கொஞ்சம் ஆழமாக உங்களுடைய சிந்தையை சிதறடிக்கிறத பார்க்குறேன். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இஸ்ரவேலின் உயிர்த்தெழுதலில் அல்ல, ரகசிய வருகையில் நான் உயிர்த்தெழுவேன். நான் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது மரித்திருந்தாலும் சரி, நான் உயிர்த்தெழ கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் படிக்கிறேன். 14வது வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று, சத்தமே இல்லையா, எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? என்ன சத்தமே காணுமே? இயேசு உயிர்த்தெழுந்தாரா? உயிர்த்தெழுந்தார் என்றதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கண்டிப்பாக ஊழியம் செய்வீங்க. அதுதான் உயிர்த்தெழுதனுடைய அடையாளம். அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவர்கள்னு சொல்லலை பாருங்களேன், தூங்குகிறவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அவரோடு கூட கொண்டு வருவார். அதை அப்படியே வச்சுக்கோங்க. த செகண்ட் ஒன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நாம் முதலாவது எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நாம் முதலாவது, சபை முதலாவது எழுந்திருக்கோம். அது ரகசிய வருகை. நாம் போயிடுவோம். அப்பாவினுடைய நாளில் 1000 நாட்களாய் அவரோடு கூட ஆட்சி செய்வோம். அந்த நாளுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். 17வது வசனம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, செத்து போய் இருக்க மாட்டோம், உயிரோடவே இருப்போம். இந்த சரீரத்தோடு கூடவே இருப்போம். பொய்யுரையாத தேவன் தமது நித்திய ஜீவனை உனக்கு தருவார். பொய்யுரையாத தேவன் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்வார். ஆகவே வாழ்க்கையில் பயம் மனுஷனுக்கு எது மேல் தான்? சாவு. ஆனால் இயேசு சொல்றார், சாவே இல்லை, உனக்கு நித்திய ஜீவன். மரணத்தை குறித்து பயம், கவலை, துக்கம் உனக்கு வேண்டாம். எதை குறித்ததான பயம் உங்களுக்கு இருக்கு, அதை மாற்றிக்கொள்வோம். இப்ப வாசிங்க தானியேல் 12:13. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. எப்படி மட்டும்? நமக்கு முடிவு வரும் மட்டும் நமக்கு அந்த சப்ஜெக்டே இல்லை, நடுவிலே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சபை உயிரோடுவே எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது நாம் மரித்து போனாலும் இடையில் நாம் உயிர்த்தெழுவோம். இங்கே பாருமா, இங்கே பாருங்களா, பொட்டியில் வச்சாலும் சரி, பாடையில் கட்டினாலும் சரி, எரிச்சாலும் சரி, நாம் உயிர்த்தெழுவோம். ஏன்னா ஒரு பெட்டி ஒரு 3 மாதம் இருக்குமா? அது வேற, பெட்டியில் வேற உப்பு கொட்டுறா. எங்கள் அம்மா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே தண்ணி கிடக்கு குழியில், அதில் வேறு உப்பு கொட்டு.
நான் சொல்லுவேன், அந்த மண் கெட்டு போயிடுங்க உப்பு போட்டிங்கன்னா. எந்த புல் பூண்டு கூட வராதுங்க. உப்புத்தன்மை விஷம். உப்பு போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் இருக்கும் பாடி. நீங்கள் போய் பார்த்துன்னு இருக்க போகிறீங்க ஜூம் பண்ணி கேமரா வச்சு. எல்லாம் சடங்காச்சாரம். பெட்டியில் வைக்கணும், அவங்களுக்கு பாடையில் வைக்கணும். பார்த்தீங்களா? எல்லாம் மக்கம். பாடையில் வச்சாலும் 10,000 வாங்குறான், பெட்டியில் வச்சாலும் 10,000 வாங்கலாம். எல்லாம் ஒரே செலவு தான். எதில் ஒன்று கூட்டு போ. ஆனால் நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். என்ன சத்தமே காணுவேன். உங்களை சப்போஸ் எரிச்சாலும் பரவாயில்ல. ஐயோயோ, நமக்கு எரிப்பெல்லாம் உண்டா? எரிச்சா அப்பயே போயிடுது, புதைச்சா 3 மாதம் கழிச்சு போகுது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்டின் சாவு எரிக்கக்கூடாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. இன்னும் நல்லா இருக்கா இல்லையா அந்த கதையெல்லாம்? அந்த நம்பிக்கை விட்டு வெளியே வந்துடுங்க. நான் உயிர் தெழுவேன். ஏன்னா டைட்டானிக்கில் மரிச்சு போனவங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஃப்ளைட்டில் எரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் சத்தமே காணுமா? ஒரே சாவில் உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் உயிரோடு எரிச்சாங்க மிஷனரிஸை. செத்துட்டு பல வருஷம் கழிச்சு அதை எடுத்து மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது DNA பண்ணி. நான் உயிர் தெழுவேன், உயிர் தெழுந்து வாழ்வேன். எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கு? நான் உயிர் தெழுந்து வாழ்வேன். ஆன்லைனில் இருக்கிற மக்களே, நான் உயிர் தெழுந்து வாழ்வேன். அதுக்காக என் தெய்வத்திற்கு நீங்கள் செலவு செய்யவோ உழைக்கவோ அஞ்சாதீங்க. வருங்கால வாழ்வுக்கு நிகழ்காலம்தான் நமக்கு ஆதாரம். நான் உயிர் தெழுவனா தெழமாட்டேனான்னு இன்னைக்கு தெரியாது, நாட்கள் பதில் சொல்லும். இந்த சிந்தனையோடு முடிப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா.